நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் 11/3/2024 முதல் 17/3/2024 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம். வாங்க. இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே. சிம்ம ராசி காலபுருஷனுக்கு 5வது ராசி மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த சிம்ம ராசியினுடைய அதிபதி கும்பத்தில் 4 நாட்கள் இருக்கார். கடைசி இந்த வாரத்தில் 3 நாள் மீனத்துக்கு போயிடுறார். இது 7ஆம் இடமாக இருக்குது முதல்ல, அதுக்கப்புறம் 8ஆம் இடமாகிடுது. ஸோ 7ஆம் இடத்துல இருந்தாலும் நல்ல இடமா இருந்தாலும் அது பகை வீடு, பகை கிரகமான சனி பகவானோடு இணைஞ்சிருக்கார். அப்புறம் 8ஆம் இடத்துல போய் இருக்கார் கடைசி 3 நாள். அப்போ மொத்தத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிநாதன் இந்த வாரம் சஞ்சார நிலை சரியில்லாத ஒரு சூழல் இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கணும். வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் எச்சரிக்கையோடு இருக்கணும். எதுலேயும் நம்பர் 1 வரக்கூடியவர்கள், எதையும் சாதிக்கக்கூடியவர்கள். ஆனாலும் இந்த வாரம் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போகணும் அப்படின்னு சொல்லணும். ஆன போதிலும் ராசியை குரு பார்க்குறார். ராசியை குரு பார்க்குறது ஒரு 50% ஓகே, குறை ஒன்றும் இல்லை, மறைமூர்த்தி கண்ணான்ற மாதிரி இருக்குது. மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த சிம்ம ராசி. இதில் 2ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல ராகு, அதுவும் ஒரு மைனஸ் தாங்க. மொத்தத்தில் இந்த வாரம் சிம்ம ராசி அன்பர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், விழிப்புணர்ச்சியாக இருக்கணும். என்னதான் ஒரு அந்யோன்யமான ஒரு தம்பதியராக இருந்தாலும் அவங்களுக்குள்ள சண்டையே வர வச்சிடும் இந்த கேது பகவான். ஏன்னா 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் கேது இருக்கிறது குடும்பத்தை நல்லாவே பிரிப்பார். அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. வாழ்க்கை விட்டு கொடுத்து போனால் எல்லாம் சரியாயிடும். கணவன் மனைவிக்கு மட்டும் இல்லை, மற்ற குடும்ப உறுப்பினர்கள் கூட உங்களுக்கு கொஞ்சம் அனுசரித்து போக மாட்டாங்க. சண்டை சச்சரவுன்னு அவங்க பங்குக்கு அவங்க சண்டை போடுவாங்க. கொடுக்கல் வாங்கல், பண வரவு இருந்த போதிலும் கொடுக்கல் வாங்கல் வச்சிக்க வேண்டாம். எச்சரிக்கையோடு இருங்க. முயற்சி ஸ்தானம் சிறப்பாக இருக்குது. எடுக்கின்ற முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கும். தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல் வரும். பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி லாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் கதவை தட்டும். நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. மற்றபடி 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு, அதுவும் ஒரு மைனஸ் தான். தாய் வழி சொந்தங்கள் அனுகூலமாக இருக்காது. தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும். வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். இதையும் தாண்டி உங்களுக்கும் உடம்பு முடியாமல் போகும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார். குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் அனுகிரகத்தால் உங்களுக்கு ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். அதையும் பார்த்தீங்கன்னா சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம். எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ஜாலியாக சந்தோஷமாக இருப்பீங்க. ஏன்னா 5ஆம் இடத்தை குரு பார்த்தாலே சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 1000 பிரச்சனை இருக்கும், வெளியே காட்டிக்க மாட்டேங்க, அந்த அளவுக்கு இருக்குது. 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். உங்களை பொறுத்தவரையிலையும் 7ஆம் இடத்துல சனி இருக்கார். அப்போது கணவன் மனைவிக்கு கருத்து வேறுபாடு வரும்னு இங்கே சொல்லிட்டோம்.
இங்கேயும் நண்பர்கள்கிட்டையும் மோதல் இருக்கும். வீண் வாக்குவாதம், வேலை பார்க்குறது தொழில் பண்ண இடத்துல வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். யார் என்ன சொன்னாலும் சரின்னு தலையாட்டிட்டு வந்துட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. வாக்குவாதத்தில் இறங்கிட்டிங்கன்னா சண்டை சச்சரவு பிரச்சனை பிரிவினைன்னு கொண்டு போய் அது அலுவலகமாகட்டும் இல்லை எங்கேயாவது பிரச்சனையில் கொண்டாந்து முடியும். அதுவும் ராகு 8ஆம் இடத்துல இருக்கார். 8ங்கிறது அசிங்க அவமானத்தை தரக்கூடிய இடம். அந்த இடத்துல போய் ராகு பகவான் இருக்காருன்னு சொன்னால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க. குறிப்பாக பார்த்தேன்னு சொன்னால் நீங்கள் யார் வம்பு தும்புக்கும் போகாதீங்க. பஞ்சாயத்து பண்ணுறேன்னு யாராவது உங்களை கூட்டு போனால் நீங்கள் போகாதீங்க, அவாய்ட் பண்ணிவிடுங்க. நல்லது செய்கிறேன்னு கட்சியில் உங்களுக்கே அதுக்கு பிரச்சனையாக வரும். எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. மற்றபடி 10ஆம் இடத்துல குரு ஒரு சிலருக்கு, அதாவது 9ஆம் இடத்துல குரு இருக்கார். யோக பாக்கியங்களை தரக்கூடிய ஒரு அமைப்பு. சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க, தொழில் நல்ல விருத்தியாகும். சுக்கிர பகவான் 8ஆம் இடத்தில் இருந்த போதிலும் குறைவொன்றும் இல்லை. நட்பு வீட்டில் தான் இருக்கார். தொழில் சிறப்பாக செல்லும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போங்க, நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். இந்த சிம்ம ராசிக்கு 2 நாள் சந்திராஷ்டமம் வருதுங்க. 11, 12 சந்திராஷ்டம நாளாக இருப்பதால் எச்சரிக்கையோடு இருந்துக்குங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கையை வழிபாடு செய்யுங்க, பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்க, ஈஸ்வரனை போற்றுங்க. இந்த வாரம் இந்த ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளை தரக்கூடிய வாரமாக இருக்கிறதால விழிப்புணர்ச்சியோடு இருங்க. குறை ஒன்றும் இல்லை. நன்றி, வாழ்க வளமுடன். நன்றி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.